ஹாய் நண்பர்களே. ஆடு மாடு கோழி வளர்க்க அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை பத்தி தான் தற்போது பார்க்க போறோம். மத்திய அரசினுடைய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டத்தை தான் இப்ப பார்க்க போறோம். அந்த திட்டத்தின் கீழே கோழி வளர்க்க 1000 நாட்டுக்கோழிகள் கொண்ட பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சு பொரிப்பகம் மூலம் கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்து 4 வார வயது வரை வளர்த்து விற்க மொத்த திட்ட செலவுல மூலதனத்துல 50% மானியமா அரசாங்கம் கொடுக்குது. அதிகபட்சமா 25 லட்சம் வரையும் இதுக்கு கடனாவும் அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதே போல ஆடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வளர்க்க 100, 200, 300, 400, 500 ஆடுகள் என 5 அலகுகள் அமைக்க மொத்த திட்ட செலவுல 50% மானியம் அதிகபட்சமாக 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரையும் 2 தவணைகள்ல அரசாங்கம் வழங்குறாங்க. அதே போல பன்றி பண்ணை அமைக்க 50 பெண் பன்றிகள் அல்லது 100 பன்றிகள் கொண்ட அலகுகள் அமைக்க மொத்த திட்ட செலவுல 50% மானியம் அதிகபட்சமா 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரை இந்த திட்டத்துக்கு வழங்குறாங்க. தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக ஓராண்டுல 2000 முதல் 2400 மெட்ரிக் டன் வைக்கோல், ஊறுகாய் புல், ஒரு நாளில் 300 மெட்ரிக் டன் மொத்தம் கலப்பு தீவனம் கட்டி தயாரித்தல் மற்றும் சேமித்தல் பணிகளை மேற்கொள்ள தளவாடங்கள் வாங்க மொத்த திட்ட செலவுல 50% மானியமாக அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரைய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழே தனி நபராகவும் பயன்பெறலாம். இல்லைன்னா சுய உதவி குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு, விவசாய கூட்டுறவுகள், கூட்டுறவு பொறுப்பு சங்கங்கள் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கலாம். தொழில் முனைவோர் சொந்தமாக அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலம் கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி உள்ள நிறுவனங்கள், தனிநபர்கள் திட்டத்திற்கான வங்கி கடன் அனுமதி அல்லது வங்கி உத்தரவாதத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்ட மதிப்பீட்டிற்கான அங்கீகாரத்தினை பெற வேண்டும். பயன்பெற விரும்புவோர் nlm.uttiyamimitra.in என்ற வெப்சைட்ல வாயிலாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு உள்ள நண்பர்கள் இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணி இந்த ஆடு மாடு கோழி வளர்க்க கிடைக்கக்கூடிய மானியத்தை பயன்படுத்திங்க. அதே போல தமிழ்நாடு அரசும் கறவை மாடுகள் வாங்குவதற்கான திட்டத்தை ஒன்று செயல்பாட்டில் வச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக கறவை மாடுகள் வாங்குவதற்கான திட்டம் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலமாக இந்த கறவை மாடுகள் வாங்க திட்டத்தை செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் மூலமாக கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்துல உறுப்பினராக இருக்கும் நபர்களுக்கு பால் பண்ணை தொடங்குவதற்காக ஒரு நபர் ஒன்றுக்கு 1,20,000 வழங்குறாங்க. அதாவது கறவை மாடு ஒன்றுக்கு 60,000 வீதம் வழங்கிட்டு வராங்க. இந்த கடனை திருப்பி செலுத்த 3 ஆண்டுகள் கால கெடுவை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்துக்கு 7% வட்டியும் பயனாளிகளின் பங்காக 5% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த கடன் உதவி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. 18 வயசுலேருந்து 60 வயசு உள்ள நபர்கள் இந்த கடன் உதவி பெற விண்ணப்பிக்கலாம். ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடன் உதவி பெறுவதற்கு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்துல நீங்க உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனுதவி ஒரு குடும்பத்துல ஒருவருக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனுதவி பெற விருப்பமும் தகுதி உள்ள நபர்கள் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மூலமாக மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனுதவி பெறுவதற்கு ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழும் உங்களுக்கு தேவைப்படும். ஆகவே நண்பர்களே, இந்த மத்திய மாநில அரசுகள் வழங்கக்கூடிய ஆடு மாடு கோழி வளர்ப்புக்கான மானியத்தை பெறுவதற்காக நீங்க இந்த முயற்சியை எடுத்துக்கங்க. இந்த தகவலை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.